வணக்க மக்களே. சிதம்பரம் அருகே உள்ள கீரப்பாளையத்தைச் சேர்ந்த சீனிவாசன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிப்போன அவரது உறவினர்கள் பல இடங்களிலும் தேடினார். அப்போது அங்குள்ள ஒரு சுடுகாட்டு பகுதியில் சீனிவாசன் பிணமாக கிடந்தார். இதனை அடுத்து அவரது சடலத்தை கைப்பற்றி போலீசார் அவரை கொலை செய்தவர்கள் யார் என்று குறித்து விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கீரப்பாளையம் ஜே நகரைச் சேர்ந்த குமார் என்பவரின் மனைவி தாமரைச்செல்வி கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தார். அவர் தனக்கும் உயிரிழந்த சீனிவாசனுக்கும் இடையே தகாத உறவு இருந்ததாக கூறி அவர் இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வைத்து கொண்டு சீனிவாசன் தன்னை மிரட்டியதாக கூறினார். நெருக்கமான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் தான் கணவரிடம் காட்டி விடுவேன் என்று சீனிவாசன் மிரட்டியதால் அவரை கொன்றதாகவும் அவர் கூறினார். இதனை அடுத்து தாமரைச்செல்வி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் லட்சுமி ஆகியோரையும் கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவன் மனைவிக்கு ஒரு வேண்டுகோள்: நல்ல வாழ்க்கை இருக்கும் பொழுது இது போன்ற கள்ளக்காதல் ஒரு நாள் விபரீதத்தில் முடியும். மக்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களே.